சூடான சுவையான தேநீர் இருந்தும் இந்த காலை வேளையில் சுடச்சுட நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள செய்திகளை அலசும் நியூஸ் பேப்பர் பகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று எடுத்துக்கொண்டால் 3 செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று, நேபாளத்தில் கலவரம் வெடித்தது, அது துப்பாக்கி சூட்டில் 19 பேர் உயிரிழப்பு என்கிற செய்தி. அதே போல இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு ஆதாரை ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டும் என்கிற உச்சநீதிமன்ற உத்தரவு. இதே போல துணை ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த 3 செய்திகளும் தவறாமல் எல்லா நாளிதழ்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நேபாள செய்தியை பொறுத்தவரையில் அங்கு 26 சமூக வலைதளங்களுக்கு, அது ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் உள்ளிட்ட இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய 26 சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். அதை எதிர்த்து இளைஞர்கள் தெருக்களில் திரண்டு, குறிப்பாக காத்மாண்டு நகரத்தில் தெருக்களில் கிளர்ந்தெழுந்த இளைஞர்களால் பெரும் கலவரம் வெடித்து ஒரு பதற்றமான சூழல் அங்கு உருவானது. நேபாள நாடாளுமன்றத்தையும் அந்த இளைஞர்கள் முற்றுகையிட்டார்கள். பிரதமர் வீட்டை முற்றுகையிடுவதற்கு முயற்சி நடைபெற்றது. இதையடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 19 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இராணுவம் களமிறக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கண்டதும் சுட உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு பணிந்து நேபாள அரசானது அந்த சமூக வலைத்தளங்கள் மீதான தடையை நீக்கி கொண்டிருக்கிறது. அங்கு உள்துறை அமைச்சர் பதவி விலகி இருக்கிறார் என்பதுதான் இதில் முக்கியமான செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் ஆங்கில நாளிதழ்களில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜென் இசட் என்கிற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஜென்ரேஷன் இசட் என்கிற பொருளில் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஏன் அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், 2006ஆம் ஆண்டுக்கும் 2012ஆம் ஆண்டுக்கும் இடையே பிறந்தவர்களை ஜென்ரேஷன் இசட் என்று குறிப்பிடுகிற வழக்கம் உண்டு. இவர்களுக்கான சிறப்பு என்னவென்றால், இவர்கள் இணையம் பரவியதன் பிறகு டிஜிட்டல் யுகத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் கையடக்க கருவிகளை பயன்படுத்தி இணையத்தை அணுகுவது, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது, ஆன்லைன்லேயே மூழ்கி கிடப்பது என்கிற ஒரு தனித்தன்மை கொண்ட தலைமுறையினர். இவர்கள் தான் இந்த போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் என்று ஆங்கில நாளிதழ்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சமூக வலைத்தளங்களை முடக்கியதன் காரணமாகத்தான் இந்த ஜென்ரேஷன் இசட் என்று சொல்லக்கூடிய இந்த இசட் தலைமுறையினர் இப்படி போராட்டத்தில் இறங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் நடந்திருப்பது என்னவென்றால், நேபாள அரசு தொடர்ந்து ஒரு நிலையற்ற ஒரு தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு மன்னராட்சி நடைபெற்றது. அந்த மன்னராட்சிக்கு எதிராக மாவோயிச கிளர்ச்சி நடைபெற்று அங்கிருந்த மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டு அதன் பிறகு குடியரசு ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக பிரதமர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நிலையான அரசு என்பது அங்கு அமையவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த அரசுகள் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுகின்றன என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சமூக வலைத்தளங்களில் இளைஞர்கள் பேசத் தொடங்கியதான் அந்த அரசினுடைய ஆத்திரத்திற்கு காரணம் என்றும், எனவே இப்படி அரசை எதிர்த்து விமர்சிக்கிறார்கள் என்பதை தடை செய்வதற்காக இப்படி சமூக வலைத்தளங்களை அவர்கள் தடை செய்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதை எதிர்த்துத்தான் இளைஞர்கள் தெருக்களில் கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள். ஆனால் இது நேபாள அரசுக்கு ஒன்று விளங்கி இருக்கும். சமூக வலைத்தளங்களை தடை செய்யாதவரை அதில் பேசிக்கொண்டே இருந்து விடுவார்கள். ஆனால் சமூக வலைத்தளங்களை தடை செய்தால் தெருக்களில் இறங்கி கலகத்தில் இறங்கி விடுவார்கள் என்பதை நேபாள அரசு புரிந்து கொண்டதனுடைய விளைவாகத்தான் அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் பீகாரில் நடைபெற்று வருகிறது. அந்த வாக்காளர் பட்டியலில் நடைபெறும் திருத்தத்தில் 11 வகையான ஆவணங்களை தேர்தல் ஆணையம் ஏற்கிறது. ரேஷன் அட்டையும் ஆதாரையும் தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருந்தது. இதற்காக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு ஆதாரையும் ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது மிக முக்கியமான உத்தரவு. ஏனெனில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்களிடம் இருக்கக்கூடியது ஆதாரும் ரேஷன் கார்டும் தான். அதையே ஒரு ஆவணமாக ஏற்க மறுத்துவிட்டார்கள் என்றால் வாக்காளர் பட்டியலிருந்து கோடிக்கணக்கானோர் நீக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக எதிர்க்கட்சியில் கூறி வரும் நிலையில் இப்படி ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆதார் என்பது ஒரு குடியிருப்புக்கான சான்றுதானே ஒழிய குடியுரிமைக்கான சிட்டிசன்ஷிப்புக்கான சான்று அல்ல என்பதையும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது துணை ஜனாதிபதி தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஜெகதீப் தங்கர் பதவி விலகினார். அதை தொடர்ந்து இப்பொழுது குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறுகிறது. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தலில் எம்பிக்கள், மாநிலங்களவை மற்றும் மக்களவை எம்பிக்கள் வாக்களித்து தேர்வு செய்ய இருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஆளுங்கூட்டணி நிறுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது உறுதி. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளரான சுதர்சன் ரெட்டி அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. இருப்பினும் கூட இந்த தேர்தல் நடைபெறுகிறது. ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற எண்ணத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி, பிஜு ஜனதா தளம், அகாலி தளம் என்ற 3 கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. இப்படி புறக்கணித்திருப்பதை பாஜக தனக்கு சாதகமாக பார்க்கிறது. காரணம், வெற்றி பெற்று விடுவோம் என்றாலும் கூட இதற்கு முந்தைய துணை ஜனாதிபதி தேர்தல்களில் 62 விழுக்காடு வாக்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் ஜெகதீப் தங்கர். அதே போல அதிக வாக்கு வித்தியாசத்தில் இப்பொழுது CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. ஆனால் அவர் அதிகபட்சமாக 57 விழுக்காடு வாக்குகளைத்தான் பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது.
இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அதில் அவர்கள் வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்த போவதில்லை, வாக்குச்சீட்டு முறையை தான் பயன்படுத்துகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. இந்த துணை ஜனாதிபதியை தேர்வு செய்கிற முறை நாம் வழக்கமாக ஒரு சின்னத்திற்கு வாக்களித்து தேர்வு செய்வதல்ல, இது பிரெஃபரன்சியல் ஓட்டிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள். முதல் முன்னுரிமை யாருக்கு, இரண்டாவது முன்னுரிமை யாருக்கு என்ற ஒரு வரிசைப்படுத்தி வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இதில் வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்த முடியாது என்று ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. காலை 10 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிடும் என்கிற இந்த விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று எடுத்துக்கொண்டால் அது பெரும்பாலும் தமிழ்நாடு சார்ந்த செய்தியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக நயினார் நாகேந்திரன் சொல்லியிருப்பது எல்லா நாளிதழ்களும் இடம்பெற்றிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தான் வெளியேறியதற்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம் என்று டிடிவி தினகரன் கூறியிருந்த நிலையில் அதை மறுத்து நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். அவர் வெளியேறுவதற்கு தான் காரணம் அல்ல, ஆனால் ஏன் அவர் அப்படி கூறுகிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை மேலிடம் கேட்டுக்கொண்டால் டிடிவி தினகரனிடம் ஓ பன்னீர்செல்வம் தான் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாத ஒரு சூழலில் தான் டிடிவி தினகரன் வெளியேறக்கூடும், ஆனால் அதற்கு தன் மீது அவர் பழி போடுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மீண்டும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதிமுகவிற்கு 30% வாக்குகள் இருக்கிறது, அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்ததன் பிறகு வெறும் 2% வாக்குகளை வைத்திருக்கிற டிடிவி தினகரன் வெளியேறி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே இப்படி சொன்ன கருத்து தான் டிடிவி தினகரன் கடுமையான கோபத்திற்கு ஆளாக்கியதாக சொன்னார்கள். ஆனால் நயினார் நாகேந்திரன் மீண்டும் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதற்கு நடுவே செங்கோட்டையன், அதிமுகவில் போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையன் ஹரித்துவார் சென்றிருக்கிறார். அப்படி ஹரித்துவார் அவர் செல்வதற்கான காரணம் அவர் கேட்டபோது அவர் மன அமைதியை நாடி செல்வதாக சொன்னார். ஆனால் அவருக்கு ஆதரவாக அதிமுகவில் யாரும் வாய் திறக்காத விரக்தியில் தான் அவர் ஹரித்துவார் செல்வதாக தினமலர் நாளிதழில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர் டெல்லியில் அமித்ஷாவையும் சந்தித்திருக்கிறார். இப்பொழுது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்கிற அந்த விமர்சனமும் எழுந்திருக்கிறது. அவர் ஹரித்துவார் சென்றிருப்பதற்கான காரணம் வட மாநில தலைவர்களோடு ஆலோசனை நடத்துவதற்கு வசதியாக இருக்கக்கூடும் என்றும் கூட ஊகமாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு இந்த சர்ச்சைகளுக்கு நடுவே கூவத்தூர் ரகசியத்தை தான் வெளியிடப் போவதாக கருணா சொல்லியிருக்கிறார். கூவத்தூரில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது தேர்வு செய்யப்பட்டது எப்படி என்கிற பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறார்கள். அந்த ரகசியத்தை வெளியிடப் போவதாக அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த அரசியல் சார்ந்த செய்திகள் வெளியாகிருக்கின்றன. புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியினுடைய கருத்து பெரும்பாலான நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியா மீது அமெரிக்கா வரி விதித்தது, இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்தது என்பது சரியான நடவடிக்கை தான் என்று ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். உக்ரைன் இந்தியாவினுடைய நட்பு நாடாக பார்க்கப்படுகிறது. இந்த போர் நிறுத்தத்திற்கும் கூட இந்தியாவின் உதவி ஜெலன்ஸ்கி நாடி வந்த நிலையில் இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய வர்த்தக ஆலோசகர் நவோரா மீண்டும் இந்தியாவை சாடியிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த லாபத்திற்கு விற்று இரத்த பணத்தில் குளிக்கும் இந்தியா என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதே நேரத்தில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நெருக்கடி கொடுத்து இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதிக்குமாறு ஒரு நெருக்கடி கொடுப்பதாகவும் செய்தி வெளியாகியிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா நெருக்கடி கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு செய்தியும் கூட இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் சீனா இந்தியாவிற்கு ஆதரவாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்திருப்பது நியாயமற்றது என்று அந்த சீனா சொல்லியிருக்கிறது. கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று நாம் பார்க்கும் பொழுது மதிமுகவில் இருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி. அதே போல வன்கொடுமை வழக்கு ஒன்றில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தின் காரணமாக காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேசை கைது செய்ய உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து அரங்கேறிய நாடகங்கள் எல்லாம் நாளிதழ்களில் விரிவாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு நடுவே ஜெருசலேமில் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜெருசலேமில் 2 பாலஸ்தீனர்கள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் காசாவில் 64,522 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் சேர்த்தே வெளியாகி இருக்கிறது. இது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை நமக்கு படம் பிடித்து காட்டுவதாக இருக்கிறது. தர்ஷினி.